கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, நன்றியோடு இந்த திருப்பலியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து இறைவன் நம்மை வழிநடத்துவதற்கு 17ஆம் ஞாயிறில் வந்திருக்கின்ற நமக்கு வார்த்தை வழிபாடு என்ன சொல்லுகிறது என்பதை நிறுத்தி நிதானமாக யோசித்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரிடம் செபிப்போம். இன்றைய மறையுரையை வழக்கம் போல 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன். நற்செய்தியின் பின்னணி, விளக்கமும் அது தருகின்ற பாடமும், இந்த உவமைகள் சொல்லுகின்ற கருத்துப்படி வாழ்வதற்கான வரம் வேண்டி ஜெபிக்கின்ற 3வது பகுதி. 1. நற்செய்தியின் பின்னணி. மத்தேயு 13ஆம் அதிகாரம் முழுவதும் விண்ணரசு இறையரசை பற்றி கூறுகிறது, உவமை பொழிவு என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உவமை பொழிவில் ஆண்டவர் பல்வேறு உவமைகளை சொன்னார். விதைப்பவர் உவமை, வயலில் தோன்றிய களைகள் உவமை, கடுகு விதை, புளிப்பு மாவு என்றெல்லாம் சொன்ன பொழுது அவரோடு மக்கள் கூட்டம் இருந்தது. அந்த மக்கள் கூட்டத்தில் சீடர்களும் இருந்தார்கள். இதுதான் அவருடைய ஆடியன்ஸ். ஆனால் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட இந்த 3 உவமைகளில் மக்கள் கூட்டம் இல்லை. அவர் தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமே இதை சொல்லித் தருகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே அவர் கேட்கிறார். இதைத்தான் வசனம் 36 அதன் பின் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து அவரோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த உவமையை அவர் சொல்லுகிறார். ஆகவே இதனுடைய பின்னணி மிக குறிப்பிட்ட தனிப்பட்ட விதத்திலே தன்னுடைய சீடர்களுக்கென்று கட்டமைக்கப்பட்ட இந்த உவமைகள் இவை. ஆகவே இதில் ஒரு அழுத்தத்தை ஆண்டவர் சொல்வதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கூட்டத்தினருக்கு சொன்னார், விண்ணரசு என்றால் என்ன, எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை, அவற்றையெல்லாம் சொன்ன பிற்பாடு அந்த விண்ணரசை பற்றி இன்னும் ஒரு தனிப்பட்ட சிறப்பான ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல் இன் தீஸ் பேரபிள்ஸ், என்ன அது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆக பின்னணி மக்கள் அல்ல, சீடர்கள். அந்த சீடர்கள் வழியாக நமக்கு இந்த செய்தி வருகிறது. 2வது உவமையின் விளக்கம். விண்ணரசை பற்றி மக்கள், சீடர்கள் அனைவரும் அறிந்திருந்தார்கள். விண்ணரசு என்பது எப்படி இருந்தது, எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவர்கள் நன்கு புரிந்திருந்தார்கள். இந்த விதைக்கிறவன் உவமை, களைகள், கடுகு விதை, புளிப்பு மாவு, இதிலே அவர்கள் விண்ணரசு என்றால் எவ்வளோ அழகாக இருக்கும், அதில் எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை என்ன என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். ஆகவே அதைத்தான் அவர் புதையல், முத்து என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த முத்து உவமை வழியாக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் தான் பார்த்தோம், அந்த புதையலை கண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். வணிகர் முத்தை கண்டவுடன் மகிழ்ச்சி அடைகிறார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் இதுதான் எல்லோரும் உண்டு. இந்த மகிழ்ச்சியில்தான் மக்கள் எல்லோரும் உண்டு. அவர்கள் எல்லோரும் அதில் இருக்கிறார். விண்ணரசு என்பது ஒரு புதையல், விண்ணரசு என்பது ஒரு முத்து, அது ஒரு மகிழ்ச்சி, எப்படி இருக்க வேண்டும், விளைநிலம் என்றெல்லாம் பார்த்தோம். அதிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு பிறகு, மகிழ்ச்சிக்கு அடுத்த கட்டம் ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் நம்முடைய சிந்தனைக்காக நான் சொல்லுகிறேன். அதைத்தான் நம்முடைய சிந்தனையில் நிறுத்தி நாம் ஆண்டவரது அருளை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று கூறி அவர் நிறுத்திவிடவில்லை. புதையலை கண்டவன் மகிழ்ச்சி அடைந்தான் என்று நிறுத்திவிடவில்லை. வணிகன் மகிழ்ச்சி அடைந்தான் என்று அவர் நிறுத்திவிடவில்லை. அதற்கடுத்து ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள். அந்த புதையலை கண்டவரும் வணிகரும் மற்றொன்றை செய்கிறார்கள். மகிழ்ச்சியை கடந்து, ஆர்வத்தை கடந்து சீடர்கள் செய்ய வேண்டிய ஒன்றை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதாவது விண்ணரசை, நமது வாழ்வை கண்டுபிடித்தவர்கள் ஆர்வமுடனும் பற்றுறுதியுடனும் வாழ வேண்டும் என்று
ஆண்டவர் கூறுகிறார். எப்படி வாழ முடியும்? அதைத்தான் அவர் விளக்கமாக சொல்லுகிறார். எப்படியும் அடைய வேண்டும் என்ற பற்றுறுதி இருவரிடமும் இருந்தது. புதையலை கண்டவரிடமும் இருந்தது, வணிகரிடமும் இருந்தது. அனைத்தையும் இழந்தாலும் விண்ணரசை இழக்கக்கூடாது, புதையலையும் முத்தையும் இழந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். என்ன நடந்தாலும் விண்ணரசை விட்டு விலகிச் செல்லக்கூடாது என்ற தன்னம்பிக்கை முத்தையும் புதையலையும் விட்டு சென்று விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த முடிவெடுக்கின்ற, இதை செய்ய வேண்டும் என்று அதிலே ஆர்வத்தோடு பற்றுறுதியோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அதைத்தான் அங்கே தலைப்பாக நான் தந்திருக்கிறேன். ஆகவே சீடர்களிடம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். யாவற்றையும் விற்றுவிட்டு அந்த நிலத்தை, புதையலை வாங்கி கொள்கிறார். அந்த புதையலை கண்டவர் வணிகன் போய் தனக்குள்ள யாவற்றையும் விற்றுவிட்டு அந்த முத்தை வாங்கி கொள்ளுகிறார். பற்றுறுதி, அடைந்தே தீர வேண்டும், வாழ்ந்தே ஆக வேண்டும், இதை எப்படியும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதனால் எனக்கு என்ன நன்மை வரும் என்பது எனக்கு தெரியும், ஆகவே நான் வாழ வேண்டும் என்று அந்த வாழ்க்கையில் அவர் வாழ கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் இதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார். நமக்கும் ஆர்வமும் பற்றுறுதியும் வேண்டும் என்பதைத்தான் அந்த சீடர்களிடம் தனிப்பட்ட விதத்தில் சிறப்பான கருத்தாக இதை சொல்லுகிறார். இப்பொழுது யோசித்து பாருங்கள், உயிர்த்த ஆண்டவர் வந்த பிற்பாடு அந்த சீடர்கள் எவ்வளவு ஆர்வமாக, எவ்வளவு பற்றுறுதியோடு இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அதை பிறகு நான் விளக்குகிறேன். ஆகவே ஆர்வமும் பற்றுறுதியும் நமக்கு இருக்க வேண்டும். உவமையின் இறுதியில் சீடர்கள் விண்ணரசை பற்றி ஆர்வத்தையும் பற்றுறுதியையும் இயேசு கூறுகிறார். அவர்கள் அதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு வருகிறோம். விண்ணரசு வாழ்வை நம்மால் கண்டுபிடித்து ஆர்வத்துடன் பற்றுறுதியுடன் அறிந்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இதை வாழ முடியுமா? முடியும். முடியாது என்று பலர் தப்பு கணக்கு போடுவார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இந்த வாழ்வை விண்ணரசாக அமைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களையே ஒரு விண்ணரசாக நம்மால் மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். விண்ணரசு, குடும்பம் என்பது என்ன என்பது நமக்கு தெரியும், உறவுகள் என்பது நமக்கு தெரியும், சமூக உறவு என்பது நமக்கு புரியும், இன்னும் மற்றவர்களோடு கூடி நன்காக சிறப்பாக வாழ முடியும் என்பது நமக்கு தெரியும். தெரியாததல்ல. ஏராளமான அறிவுரைகள், ஆலோசனைகள், நண்பர்கள், உறவினர்கள், புத்தகங்கள், நல்ல சிந்தனைகள் என்று நமக்கு ஏராளமாக சொல்லப்படுகின்றன. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கும், இதிலே முன்னேறி செல்ல வேண்டும், இதிலே கபடற்றவர்களாக வாழ வேண்டும், அடிநாக்கிலே நஞ்சும் நுனிநாக்கிலே அமுதமும் வைத்து பேசக்கூடிய ஒரு வாழ்வு நமக்கு இருக்கக்கூடாது, அது நமக்கு மகிழ்ச்சி தராது என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரியும். விண்ணரசு என்பது இவைகளில் அடங்கவில்லை. மாறாக ஒருவரோடு வாழ வேண்டும், என்ன நடந்தாலும் நான் உனக்கு கணவன், நீ எனக்கு மனைவி என்று வாழ வேண்டும் என்ற அந்த அற்புதமான ஒரு கூட்டு குடும்பத்துள் வர வேண்டும் என்பது நமக்கு தெரியும். தெரியாததல்ல, புரியாததல்ல. கண்ணை கட்டி காட்டில் விட்டதைப் போல நம்மை ஆண்டவர் விடவில்லை. வாழ முடியும். ஆனால் வாழ முடியாமல் தான் நாம் தவறி போகிறோம், தடுமாறி போகிறோம். வாழ முடியும் என்பதற்கு முதல் சாட்சி அன்னை கன்னிமரியாள். லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 37-38 வசனங்களிலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம். கபிரியேல் தூதர் வந்து அவரிடம், நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவர் மீட்பர் எனப்படுவார் என்றெல்லாம் சொல்லிய பொழுது அவள் சற்று தடுமாறியதைப் போல் தெரிந்தது, பற்றுறுதி குறைந்ததைப் போல் தெரிந்தது. ஆனால் அவள் தெளிவாக பேசுகிறார். அவரிடம் 37வது அதிகாரம் வசனம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பேசியவர் கபிரியேல் தூதர். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அதுதான் வாழ்க்கை. சொல்லிய பொழுது அவளுக்கு ஒன்றுமே தெரியாதா? தெரிந்தவள்.
வாழ்க்கை என்பது என்ன என்பது அவருக்கு புரியும். இதனுடைய விளைவுகள் என்ன என்பது அன்னை மரியாள் அறிவாள். தெரியாதவர் அல்ல. ஆனால் ஆர்வம். மக்களை மீட்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு உன்னுடைய உதவி தேவை என்று சொல்லுகிறார். பற்றுறுதி. அந்த ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. நம்பினால், செய்தால் இன்று மனித குலத்திற்கே தலைவியாக இருக்கிறாள். வாழ முடியும், வாழ தெரியும் நமக்கு. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அருமையான ஒரு உவமையை ஆண்டவர் கட்டமைக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் காணாமற் போன ஆடு பற்றிய உவமையிலே வருகின்ற காணாமற் போன மகனின் உவமை. அதிலே இறுதியிலே அவர் இவ்வாறு சொல்லுகிறார். வசனம் 18-20 முக்கியமான பகுதி. இந்த நிகழ்வு மட்டும் நம் வாழ்க்கையில் நடந்தால் அனைவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ முடியும். அந்த காணாமல் போன மகன் என்ன செய்தான் என்பதை நாம் அறிவோம். அவன் 15-18 நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, உங்களுக்கும் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாளில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டான். ஒரு ஆர்வம் இருந்தது. என் தந்தையிடம் ஏன் நான் செல்லக்கூடாது? அங்கிருப்பவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களே, நான் ஏன் இங்கே பட்டினியால் சாக வேண்டும்? என் தந்தையிடம் செல்வேன் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்திற்கு அவன் செயல் வடிவம் கொடுத்தான், பற்றுறுதியை கொடுத்தான். எப்படி என்று பாருங்கள். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தந்தையிடம் வராமல் இருந்திருந்தால் சிந்தனையோடு நின்றிருப்பார். என் தந்தையிடம் பலர் பேர் நன்றாக இருக்கிறார்கள், நான் தான் இங்கே இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கைப்படி அமைந்து விட்டது என்று சாக்குப்போக்கு சொல்லி அங்கேயே இருந்திருந்தால் அவருடைய வாழ்வை நினைத்து பாருங்கள். எழுந்தார், எழுந்து என் தந்தையிடம் செல்லுவேன் என்று சென்றார். சென்றதால் தான் இன்று நாம் அவரை நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, எழ முடியாமல் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள். நான் ஒவ்வொரு முறையும் உங்களிடம் இந்த உறவையும் குடும்பத்தையும் அன்பை பற்றித்தான் பேசுகிறேன். காரணம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம். நாம் மனிதனாக பிறந்து வாழ்ந்து இல்லறம் துறவரம் தனியறம் எந்த அறத்தில் வாழ்ந்தாலும் அந்த அறத்திலே நல்லவர்களாக சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இவை அனைத்தையும் பெற்றிருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் ஈகோ, நீயா நானா, உன்னினமா என்னினமா, உன் ஜாதியா என் ஜாதியா என்றெல்லாம் சொல்லி தேவையில்லாத சண்டைகளுக்குள் சென்று எழ முடியாமல் தடுமாறி போகின்ற குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றன என்று பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அவர்கள் புதையலை கண்டார்கள், முத்தை கண்டார்கள். அதோடு எங்களால் இதெல்லாம் வாங்க முடியாது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, அப்பா இதெல்லாம் என்ன வேலை சொல்லுவாங்களோ, எங்கே போய் வாங்கிறது, போ தொலைது, எவனா வாங்கிட்டு போகிறான் என்று அவர்கள் நினைக்கவில்லை. மறைத்தார்கள். அதை வாங்க வேண்டும் என்ற உறுதி கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் தன்னம்பிக்கை இருந்தது. வாழ முடியும், இதை வாங்க முடியும் என்று நினைத்தார்கள். நீங்களும் நானும் அப்படி வாழ முடியும். இல்லறம் துறவரம் தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் அதில் துன்பங்கள் உண்டு, இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் வாழ முடியும் என்ற ஆண்டவருடைய அருள், அவர் தருகின்ற அந்த ஆற்றலும் நம்மோடு இருக்கிறது. அவர் தருகின்ற அறிவுரைகள், மற்ற அவர் தருகின்ற ஆலோசனைகள் எல்லாம் ஆவியானவர் வழியாக நமக்கு தரப்படுகின்றன. வாழ முடியாமல் தடுமாறி போகிறோம். இந்த ஊதாரி மைந்தன், காணாமல் போன அந்த மகன் எழுந்தான், சென்றான், அன்பை, ஆதரவை, அருளை பெற்றான். வாழ முடியும், வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காகத்தான் இந்த உவமைகளை கட்டமைக்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கென்றே கட்டமைக்கிறார். நீங்கள் கேட்டீர்கள், பார்த்தீர்கள், ஆனால் அதற்காக உங்களையே நீங்கள் இழக்க வேண்டும். உங்கள் உயிரை, உங்கள் பொருளை, பணத்தை எதுவாக இருந்தாலும் இழந்தால் மகிழ்ச்சி என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். மீண்டுமாக நாம் பார்க்கிறோம், திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 18-20 அவர்கள் எப்படி இந்த பற்றுறுதியோடு வாழ்ந்தார்கள் என்பதை பாருங்கள். திருத்தூதர் பணிகள் 4:18-20. அதன் பின்பு அவர்கள் தலைமைச் சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டார்கள். ஆனால் அவர்களோ, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. ஒரே வார்த்தை, இறையரசை கண்டுபிடித்து விட்டோம், அதற்காக எங்கள் உயிரை இழக்க தயாராக இருக்கிறோம், எங்கள் உடைமைகளை இழக்க தயாராக இருக்கிறோம், அந்த ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ முடியும், வாழ வேண்டும். இறுதியாக சீராக் ஞான நூல் 2வது அதிகாரம்
6:8. ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். நெறி தவறினால் வீழ்ச்சி அடைவோம். மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அருமையான பாடம். எந்த அறமாக இருந்தாலும் சரி, அந்த அறத்திலே மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரே ஒரு உண்மை நிகழ்ச்சி 2 வரியில் சொல்லி முடிக்கிறேன். பல மாதங்களுக்கு முன்பாக தம்பதியர் வந்து, ஃபாதர், எங்களுக்குள் இருந்த ஈகோ இமயமலை விட மிக பெரியதாக இருந்தது. ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து, அது யாருன்னே தெரியல, போகிற வழியில் எங்கள்கிட்ட வந்து, என்னம்மா அவங்க 2 பேரையும் பார்த்தா அவ்வளோ மனம் திறந்து பேசுவதைப் போல தெரியவில்லையே, உங்களுக்குள் ஏதோ மன வருத்தம் இருக்கிறதா? ஆனால் நீங்கள் சேர்ந்து போவதைப் போல நடிக்கிறீர்கள். நடிப்பை நிறுத்திவிட்டு நாடகத்தை விட்டுவிட்டு வாழ முயற்சி செய்யுங்கள் என்று சும்மா போனவர் அப்படி குறுக்கில் சொல்லிட்டு போயிருக்கார் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பெண் அந்த வார்த்தைகளை உள்வாங்கி மனம் மாறி வேளாங்கண்ணி மன்னையிடம் வேண்டி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்வதாக வழியிலே நான் போகிறவங்கள்ட்டெல்லாம் பேசுவேன். அப்பொழுது அவர்கள் இந்த நிகழ்வை சொன்னார்கள். வாழ முடியும். புதையலை கண்டுபிடித்து விட்டால், முத்தை கண்டுபிடித்து விட்டால் அதை எப்படியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை சிக்கென பிடித்து கொள்ள வேண்டும். நெறி பிறழாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முடியும், வாழ வேண்டும் என்று வாழ்ந்த அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு, இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் சரி, அந்த அறத்தில் மகிழ்வோடும் மனநிறைவோடும் ஊம்ட்டுட்டும் கருவறைட்டு கல்லறை, ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு மகிழ்வான வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக, புதையலையும் முத்தையும் கண்டுபிடித்து அதற்காக அனைத்தையும் இழந்து வாழக்கூடிய, மகிழ்ச்சியை மறைவியவை பெற்று வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்க வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.